ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பன்னிரு திருமுறைகள். பன்னிரு திருமுறைகள் என்பவை பல்லவர் காலத்திலும் அதன் பின்னரும் தோன்றிய சைவ சமய நூல்களின் தொகுப்பாகும். இவை திருமுறைகள் என்றும் அறியப்படுகின்றன. இவை மொத்தம் 12 திருமுறைகளாக வகுக்கப்பட்டு உள்ளன. 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனின் ஆட்சியின் போது சிதம்பரம் கோயிலிலே கவனிப்பாரற்று கிடந்த திருமுறைகள் பூச்சிகளால் அரிக்கப்பட்டு அழிந்தவை போக எஞ்சியவற்றை நம்பியாண்டார் நம்பி என்பவர் திருமுறைகளாக தொகுத்தார். திருமுறைகள் பழந்தமிழ் இசையை ஒட்டிய பண்களுடன் பாடப்பட்டு வருகின்றன. இன்றளவும் சமய நிகழ்ச்சியின் போதும் திருமுறைகள் பாடப்பட்டு வருகின்றன. சைவ திருமுறைகள் 12இல் முதல் 3 திருமுறைகள் சம்பந்தர் தேவாரம் ஆகும். அடுத்த 3, அதாவது 4, 5, 6 திருநாவுக்கரசர் தேவாரம் ஆகும். 7ஆம் திருமுறை சுந்தரர் தேவாரம் ஆகும். 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகம். அடியார்களுக்கு அடிப்படை வேதங்களாக திகழ்வன 12 திருமுறைகள். அவற்றில் 8ஆம் திருமுறையான திருவாசகம் மாணிக்கவாசக பெருமானால் சொல்லப்பட்டு ஈசனால் எழுதப்பட்ட பெருமையுடையது. 51 பதிகங்களையும் 668 வரிகளையும் கொண்டது திருவாசகம். சகலமும் ஈசனுள் ஒடுங்கும் ஊழிகாலத்தில் ஈசன் மகிழ கேட்டு ரசிக்க உருவானதே திருவாசகம். ஈசனை வேண்டுவது, அருளை பெறுவது, அவரோடு கலப்பது என்ற முழுமையான நிலைகளை கொண்ட துதி பாடல்கள் அற்புத களஞ்சியம் இது. திருவாசகத்தில் சிவபுராணம் முதல் பதிகமாக வருகிறது. ஈசனை திருப்பெருந்துறையில் குருவடிவில் கண்ட உடனேயே கதறி அழுது பாடிய பாடல் இது என்பதை படிக்கும்போதே உணர்ந்து கொள்ளலாம். இந்த பாடலை அழாமல் பாடவோ கேட்கவோ முடியாது என்பது சத்தியம். திருவாசகத்தின் ஒட்டுமொத்த சாரமும், ஏன் சைவத்தின் கருத்துகள் மொத்தமும் சிவபுராணத்தில் அடங்கி விடுகின்றன என்றே சொல்லலாம். 95 வரிகளை கொண்ட இந்த பாடல் புராணம் என்ற சிறப்பை பெற்றதன் காரணமே அதனுள் ஆழ்ந்து கிடக்கும் அற்புதமான அனுபவங்களால்தான். ஒட்டுமொத்த சிவபுராணத்தின் பயன் என்னவென்றால் பிறப்பற்ற பேரின்ப நிலையை வேண்டுவதுதான் என்கிறார் மாணிக்கவாசகர். சிவபுராணம் ஏன் பிறந்தது? சிவத்தின் தன்மை என்ன? சைவ தத்துவம், படைப்பின் வகைகள் என்ன என்றெல்லாம் விளக்கும் மாணிக்கவாசகர் தாம் பிறந்தது 22 வயதில் ஈசனை தரிசித்து 32 வயதில் வீடு பேறு அடைந்து விடுவேன் என்பதை கூட இந்த பாடலில் மறைமுகமாக உணர்த்தியிருக்கிறார். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. பொருள்: சிவம் எனும் சொல் மங்களம் என பொருள்படுகிறது. சிவதரன் என்பது தன்னை அடைந்தவரை சிவமாக்குகிறவன் என்று பொருள். நமச்சிவாயத்தை எல்லோரும் சொல்லலாம். தாயை கூவி அழைக்க சேய்க்கு உரிமை உண்டு. அங்கெனம் இறைவனை அவனுடைய மந்திரத்தை கொண்டு கூவி அழைக்க உயிர்களுக்கு உரிமை உண்டு. பரம்பொருள் நாதத்துக்கு அப்பாற்பட்டதாய் இருக்கிறது. பின்பு அதே பொருள் நாத வடிவாய் அல்லது நாத பிரம்மமாய் இருக்கிறது. நாதம் அல்லது ஓசையின் ஸ்தூல தோற்றமே இப்பிரபஞ்சமாகிறது. பிரபஞ்சத்தின் ஜடப்பொருளாய் இருப்பவை கீழானவை, உயிர்களாய் இருப்பவை மேலானவை. அவை யாவும் வெவ்வேறு வகைப்பட்ட ஓசையின் தோற்றங்களாம். நாதத்தில் வர்ண மந்திரம் என்பது அதை சரியாக உச்சரித்தால் மழை வருகிறது. அக்னி மந்திரம் அதை முறையாக உச்சரித்தால் தீ பற்றி கொள்கிறது. இப்படி இயற்கையில் உள்ள அனைத்தும் ஓசையின் தோற்றங்களாம். ஓசைகளுள் மனிதனை கடவுள்பால் எடுத்து செல்ல வல்லவைகள் இருக்கின்றன. அவைகளே சிறப்பான மந்திரங்கள் எனப்படுகின்றன. அவைகளுள் நமச்சிவாய என்பது மிக மிக முக்கியமானது. ஆதலால் அது வேதத்தின் உட்பொருள் எனப்படுகிறது. அதை ஓதி உய்வி அடைந்த மாணிக்க வாசகர் எடுத்த எடுப்பில் அதை மூல மந்திரமாக வைத்திருப்பது மிக பொருத்தமானது. ஆத்ம சாதனங்களுக்குள் நாம ஜபம் மிக சுலபமானது. எப்பொழுது வேண்டுமானாலும் நாமத்தை ஓதிக்கொண்டே இருக்கலாம். நாமத்தை வாய்விட்டு சொல்லுவது ஸ்தூல ஜபம் என்பர்.
அதற்கு வலிவு சாமானியமானது. நான் அசைவதற்கிடையில் சொல் வெளியில் கேட்பதில்லை. அத்தகையது சூக்ஷ்ம ஜபம். அதற்கு வலிவு இன்னும் அதிகம். நாவும் அசையாமல் ஓசையும் எழுப்பாமல் மனதுக்குள்ளேயே நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது ஜபத்தின் காரண நிலை அல்லது உச்சநிலை. நமச்சிவாயம் என்னும் சொல் அவன் ஓசை வடிவினன் என்பதை விளக்குகிறது. நாதன் என்னும் சொல் விஸ்வநாதன் என்னும் சொல்லாக விரிவடைந்து தலைவன் அல்லது ஆளுபவன் என பொருள்படுகிறது.